வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், வைகாசி விசாகம் எப்பொழுது வருகின்றது, தேதி, நேரம், விரத முறைகளை பற்றி நாம் பார்க்கலாம். வைகாசி விசாகம் முருகன் அவதரித்த நன்னாள். அன்று விரதமிருந்து வழிபட்டால் நாம் நினைத்தது நிச்சயமாக நடக்கும். முக்கியமாக யாரெல்லாம் விரதமிருந்து வழிபடுவார்கள் என்றால், குழந்தை பாக்கியத்திற்காக விரதமிருந்து வழிபடுவார்கள். அன்று குழந்தை பாக்கியத்திற்காக விரதமிருந்து வழிபட்டால் மிகவும் சிறப்பானது. அதாவது அடுத்த வருடத்திற்குள் குழந்தை பிறக்கும் என்று சொல்வார்கள். முருகனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. கந்தன், கார்த்திகேயன், விஷாகன் என்று பல பெயர்கள் உண்டு. விஷாகன் என்றால் மயில் மேல் வலம் வருபவன் என்று பொருள்படும். வைகாசி மாதத்தில் பிறக்கின்ற குழந்தைகள், அதுவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முருகனுடைய அருள் பெற்ற குழந்தைகள் என்று சொல்வார்கள். இந்த வைகாசி மாதத்தில் புதிய தொழில் தொடங்கினாலும், திருமணத்திற்கு வரன் பார்த்தாலும், அல்லது வீடு மனை வாங்கினாலும், எது புதியதாக தொடங்கினாலும் நமக்கு வெற்றி நிச்சயம். இந்த வைகாசி விசாகம் தேதி, நேரம் பற்றி நாம் பார்க்கலாம். எப்பொழுது வருகின்றது, எப்பொழுது பூஜையை நாம் செய்ய வேண்டும் என்பதனை பற்றியும் நாம் பார்க்கலாம். வைகாசி மாதம் 26ஆம் தேதி, ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. மிகவும் சிறப்பான நாளான திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அதாவது சிவபெருமானுக்கு உரிய நாள். விசாக நட்சத்திரம் எப்பொழுது வருகின்றது என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:10 தொடங்கி திங்கட்கிழமை மாலை 4:40 முடிவடைகிறது. எப்பொழுது நாம் விரதத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அதாவது சூரிய உதயத்தில் உள்ள விசாக நட்சத்திரம் திங்கட்கிழமை அன்று காலை நாம் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திருக்கலாம். எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அன்று காலையே நாம் விரதத்தை ஆரம்பித்து அன்று மாலை 4:40 விசாக நட்சத்திரம் முடிந்து விடுகிறது. நாம் 4 மணிக்கோ அல்லது 6 மணிக்குள்ளாகவும் நாம் பூஜையை முடித்து விடலாம். அன்று நாம் முருகன் படம் இருந்தால் துடைத்துவிட்டு அதற்கு சந்தனம் போட்டுட்டு, முருகனுக்கு பிடித்த செவ்வரளி மலர் கிடைத்தால் நாம் சாத்தலாம். அப்படி இல்லை என்றால் வெள்ளை மலர்களோ அல்லது தாமரையோ நாம் முருகனுக்கு சாத்தலாம். வேல் இருந்தால் சிறிதாக ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு நாம் பூஜையை செய்யலாம். நம்மளால் என்ன முடியுமோ ஒரு சிறிய நெய்வேத்தியமாவது வைத்துவிட்டு, அதாவது சர்க்கரை பொங்கல், பாயசம் ஏதாவது நாம் செய்து வைத்துவிட்டு பூஜையை நாம் முடிக்கலாம். பிறகு நாம் சாப்பிடலாம். சிலர் அன்றைக்கு படையலே போடுவாங்க. அதாவது சாம்பார், பொரியல், வறுவல், அதுக்கப்புறம் மாவிளக்கும் போடுவாங்க. அது மாதிரி நாம் நம்மளால் என்ன முடியுமோ செய்து வைத்துவிட்டு நம் பூஜையை முடித்துவிட்டு பிறகு நாம் சாப்பிடலாம். அன்று நாம் தெரிந்த பாடல்கள், முருகன் பாடல்களை பாடலாம். வேல்மாறல், கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம் எது நமக்கு தெரியுமோ நாம் சொல்லலாம். அல்லது முருகன் நாமத்தை நாம் சொல்லலாம். அதாவது ஓம் சரவணபவ என்று 108 முறை நாம் சொல்லலாம். நாம் இந்த நாமங்களை சொல்லி அர்ச்சித்து முருகனை வழிபட்டு நம்மளுடைய வேண்டுதலை வைத்து நாம் பூஜையை செய்தோமேயானால் கண்டிப்பாக நிச்சயமாக நம் வேண்டுதல் நிறைவேறும். காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலேயே நாம் இந்த பூஜையை செய்வது மிகவும் விசேஷமானது. அப்படி முடியவில்லை என்றால் காலை 6:30 7 மணிக்குள்ளார செய்யலாம். அதுவும் முடியலன்னா நாம் காலை 9 மணிலேருந்து 10:30 செய்யலாம். அதுவும் முடியலன்னா மாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார நாம் இந்த பூஜையை செய்யலாம். நம்ம வீட்டில் எப்படியும் விளக்கு ஏற்றி வைப்போம். அது கூடவே ஒரு அகல் தீபமோ அல்லது 6 அகல் தீபமோ நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி நாம் தனியாக முருகனுக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அருகில் கோவில் இருந்தால் நம்மால் செல்ல முடியும் என்றால் கோவிலுக்கும் சென்று வழிபடலாம். அங்கு எப்படியும் கண்டிப்பாக அபிஷேகம் செய்வார்கள். அதற்கு நாம் பால், சந்தனம், தேன், விபூதி, குங்குமம் எது முடியுமோ நாமளால் அதை நாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த வைகாசி விசாகத்தை தவறவிடாமல் பூஜையை மேற்கொண்டு நாம் அதீத பலனை பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.